எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுதர்சன் கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேல்தங்கல் திருவத்தியூர் மலை. இது வந்து பேர் வந்து பகவான் கோயில். இப்போ நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் 3 கிலோமீட்ரு வந்துருக்கிறோம். பகவான் கோயில் கிடச்சிருக்கு. இப்போ அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். ஓகே, வாங்க பகவான் கோயில் எப்படி இருக்குது பார்க்கலாம். பகவான் கோயில் நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். இப்போ போயின்னு இருக்கோம் உள்ள. இது நுழைவாயில். இங்கே பாருங்கள், இவ்வளோ ஃப்ளவர்ஸு உள்ள செடிங்கள்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் இது. வாங்க அப்படியே காமிக்கிறேன். இதெல்லாமே இந்த கோயிலுக்கு போகிற நுழைவாயில் வச்சிருக்கிற செடிங்க. நுழைவாயில இருந்த சாமி அம்மா கால் தடம். எல்லாம் வந்துட்டு இங்கே ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறமேட்டு கோயில் உள்ள போவாங்க. நம்ம நுழைவாயில முன்னாடியே நம்ம எல்லாரோடைய ஃபேவரெட்டு கணேஷா இருக்கிறாரு. பேபி ஆகாத ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி தொட்டில் கட்டுறாங்க. இந்த மாதிரி தொட்டில் கட்டால் அவங்களுக்கு பேபி ஆவான்னு இங்கே ஒரு ஐதீகம் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் கட்டியிருக்கிறாங்க. அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே போனீங்கன்னா இங்கே துளசி மாடம் வச்சுருக்குறாங்க. பாருங்கள் இந்த கோவிலோட அவுட்லுக் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லு க்ரீனரி தான், ஃபுல்லு க்ரீன் தான். கொடிக்கம்பம் வச்சிருக்கிறாங்க பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்கு இடம். இது கோயில் உள்ள இருக்கிற சன்னிதானம் உள்ள இருக்கிற சாமிங்க. அப்படியே வந்தீங்கன்னா பேக் சைடு ஒரு கேட் இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே வந்தீங்கன்னா இந்த குழந்தைகள் விளையாடுற இடம்லாம் வச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே கோயிலுக்கு சேர்ந்தது தான். பாருங்க, ஃபுல்லு பேக் சைடு ஃபுல்லு க்ரீனரி, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கோயில் ரொம்பவே நல்லாயிருக்கு. கோயில் கோபுரம். அப்படியே பேக் சைடு ஒரு இன்னொரு கேட் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா கோயிலோட குளம் இருக்குது. நேற்று வந்து சரியான மழை எங்கள் ஊரில், தண்ணியே ரொம்பிட்டு இருக்குது பாருங்கள். கோயிலாண்ட நம்ம போகலாம்.
உள்ள பாருங்க பெருமாள் இருக்கிறாரு. பஜனை பண்றாங்க. கோயிலுக்கு ஆப்போசிட்டா பாருங்க பார்க்கிங் ஏரியா. இங்கே பாருங்கள், இது வந்து பக்தர்கள் தங்கும் விடுதி. இது வந்து இப்போ எங்கன்னா வந்தேன்னா நம்ம இந்த கோயிலை வந்து தங்கிக்கலாம், அந்த வசதி கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து சின்ன கிராமம் தான். இந்த கிராமத்தில் இந்தமாரி ஃபெசிலிட்டி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப வரவேற்க தட்டது. பாருங்கள் கோயில் கூட ரொம்ப நல்லா பாருங்கள். அன்னதானம் பண்ணுறாங்க. யாரோ ஒரு பக்தர்கள் பலனாளி ரொம்ப அவங்களுக்கு கடவுள் நல்லது பண்ணியிருக்கிறாரு பழகுது. அவங்க வந்து இங்கே வந்து அன்னதானம் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்னொரு ஸ்பெஷலான விசேஷம் என்னன்னா, இங்கே மலேசியா முருகர் இருக்கிறாருன்னு போர்டு போட்டிருக்குறாங்க. ஓகே, நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்கிறாருன்னு. இதுதான் இந்த பாதை. பாருங்கள் எப்படி இருக்கு. ரொம்ப கல்லு முரடமாகவே இருக்குது. பாருங்க ஃபுல்லு இது மலை மேலே தான் ஏறுவோம் நாங்கள். கோயில் பேக் சைடு அப்படியே. எனக்கு மூச்சே வாங்குது. ஏமா முருகர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மழை வந்திருந்தால கொஞ்சம் இதுவாக இருக்கு. இங்கே பாருங்கள் கோவிலேருந்து நம்ம எவ்வளோ ஹைட்டுக்கு வந்திருக்கிறோன்னு. இன்னும் பாதை போயின்னு இருக்குது. நான் இன்னும் ஏறல, இன்னும் ஏறி நிற்கிறேன். எங்கள் ஊர் மலை பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது. பாதைகளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கல் முரடமாகவே இருக்குது. இங்கே காட்டு வழி பாதை தான். எனக்கு மூச்சு வாங்கிச்சு. பயங்கரமாக இருக்கு. ஒன்று போனோம். பயங்கரமாக இருக்கு. முருகர் பார்க்க ஒரு ஆசையில் தான் ஏறினேன். ஏறடிவா முருகர் கூடுவார். எப்படியோ முருகர் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். பாருங்க வழி. கீழே முருகர் இருக்கிறாரு. இங்கே பாருங்க படிக்கட்டு. இதுதான் முருகர் பார்க்க படிக்கட்டு. வந்துட்டோம். முருகா முருகா. ஆமாம், மலேசியா முருகரை பார்த்துட்டேன். மலேசியாவுக்கு தான் போய் பார்க்க முடியல, இங்கே நம்ம பார்க்கலாமே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. சுற்றி மலையை பாருங்கள் எப்படி இருக்கு. இதாக எங்கள் ஊர் மலை. நல்லா இருக்குதுங்களா? ஓகே, இப்போ நம்ம கீழே போகலாம். பார்த்துட்டோம், கீழே போகலாம். ஆய், எப்படி ஏறிட்டேன். என் பக்கத்தில் முருகர் இருக்கிறாரு. முடியல, பயங்கரமாக இருக்குது. சொட்டிங் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கோசரம் எனக்கு எப்படியோ ஏறிட்டேன்.
இன்னும் வெயிலெல்லாம் இருந்துச்சுன்னா ஏறி இருக்க முடியாது. பாறைங்கெல்லாம் ஹீட் ஆகிட்டு கூட அனல் காற்று வீச ஆரம்பிச்சிடும். அந்த இதில் நம்ம வந்து பாதி அதிலே சுஸ்தாகிடும், டயர்டாகிடுவோம். ஓகே, எப்படியோ கடவுள் கூப்பிட்டாரு, ஏறிட்டேன். ஓகே.